ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜேஜே கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இட்லி சுட்டுக்கலாம். இந்த மாவு எங்கள் வீட்டிலே நான் அரைச்சது நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி அரைக்கணுன்ட்டு. ஸ்பாஞ்சுமே வருது, அந்த மாதிரி மெத்தடில் எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இட்லி எப்படி சூப்பராக வெந்திருக்குன்ட்டு நமக்கு ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, அதுதான் இட்லியோட சூப்பராக நம்ம செய்கிற மெத்தடில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து குருமாக்கு பட்டுக்கலாம். பொட்டுக்களையும் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா தாளிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீடில் வச்சோம்னா அது கட்டியாயிரும். அதனால் நம்ம ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே இருக்கணும், கொதி வரக்கூடாது. பாருங்கள், நான் அந்த மெத்தடில் செய்யுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.